அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு தமிழ் திரைப்பட இயக்குனர் திரு தண்டமணி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. குரு உச்சத்துல இருக்கார் அப்படிங்கிற திரைப்படத்தை வெற்றிகரமா இயக்கி கொடுத்து நல்லபடியா ரிவ்யூஸ் வாங்கி ஓடிடி தளங்கள்லாம் அண்டி வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அவரை வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கோம் சார். இப்போ நம்ம தமிழ் திரைப்பட துறையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ சமீபத்துல அவரு கே ராஜன் தயாரிப்பாளர்கள் அவருடைய மரணம் அனைவருக்கும் பயங்கர ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துன்னு சொல்லலாம். தமிழ் திரைப்பட துறையில நம்ம ஆரம்ப காலத்துல பார்த்துட்டு இருக்கோம். நடிகைகளாகட்டும், தயாரிப்பாளர்களாகட்டும் தொடர்ந்து இந்த மாதிரியான தற்கொலை தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு இயக்குனரா பல தயாரிப்பாளர்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த இந்த கே ராஜனுடைய இறப்பை உங்களை எந்த அளவுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு, எப்படி அது உணர்றீங்க? அது ஒரு அதிர்ச்சியா தான் இருந்தது. ஏன்னா பல தயாரிப்பாளர்களுக்கோ, அதாவது சினிமா துறையில எல்லாருக்குமே ஒரு எனர்ஜெட்டிக்கா பேசுறவரு, ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறவரு, ஒரு மோட்டிவேஷனா இருக்கிறவரு, இந்த மாதிரி நிறைய அவரை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். அப்படிப்பட்டவரு அவரே இப்படி பண்ணிக்கும் போது அது கொஞ்சம் ரொம்ப அதிர்ச்சியாவும், ரொம்ப ஒரு துயரமாவும், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அவருடைய இறப்பு. அந்த ஒரு வெற்றிடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. அவரு போட்டிருக்கிற ட்ரெஸ் மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல, அவருடைய மனசும் வெள்ள. இப்படிப்பட்டவர் இன்னைக்கு நம்மளோட இல்ல அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் அது. கண்டிப்பா. ஏன்னா இப்ப சமீப காலங்கள்ல சோசியல் மீடியாவில் அதிகமா வளம் வந்தவர் அவர். அதாவது எந்த ஒரு ஆடியோ லான்ச்சோ, ட்ரைலர் வெளியீட்டு விழாவோ எதுவுமே விட மாட்டாரு. சின்ன தயாரிப்பாளர்கள் பார்க்காம நிறைய சப்போர்ட் பண்ணி அந்த அவங்களுடைய படத்தை பெரிய அவர் வந்தாலே அந்த விளம்பரம் பெருசா இருக்கும். ஏதாச்சும் ஒன்று பேசி விட்டுருவாரு. அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நிறைய பண்ணியிருக்காரு அவர் திரு கே ராஜன் அவர்கள். இப்ப அவருடைய அந்த முடிவை அவங்களுடைய ரிலேஷன்ஸ்லாம் பல பேட்டிகள்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான அந்த மைண்ட் செட் ஏன் வராங்க, தற்கொலை எண்ணம்ங்கிறதுக்கு ஏன் வராங்க? ஏன்னா அவர் பயங்கர மோட்டிவேஷன், பயங்கர ஸ்பீச் நிறைய கொடுப்பாரு. இப்ப அதான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சுமிதால இருந்து ஆரம்பிச்சு அவங்க சிம்ரனுடைய தங்கை மோனல் அவங்க உட்பட ஜிவிஎம் அவரு ப்ரொடியூசர் அவரு மணிரத்னமுடைய சகோதரர் ஆமா அவரெல்லாமே கூட இந்த மாதிரியான ஒரு அட்டம் பண்ணி ஏன் இந்த மாதிரியான நிகழ்வு ஏன் அந்த மாதிரி நிறைய திரைப்படத்துறையில ஏன் அந்த மாதிரி இருக்கு? அதுதான் என்னன்னு ஒன்றும் புரியல. இப்போ எல்லாத்துக்கும் அந்தந்த ரேஞ்சில சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. அதை ஒரு நண்பர்கள் கிட்டயோ எங்கேயாவது நம்ம ஷேர் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு இந்த அளவுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி அப்படிதான் நம்ம லைஃப்பை டிராவல் பண்ண முடியுமே தவிர, அவங்க வெளியில சொல்றாங்களா இல்லையா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவங்களுடைய இறப்பு அவங்க நினைச்சுக்கிறாங்க அதோட முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுடைய இறப்புங்கிறது பல பேர் மனசு வேதனையோட அந்த ஒரு இன்னைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா அவர் போயிட்டாரு, அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய வலியை கொடுக்குது அப்படிங்கிறது அவங்க உணர்ந்தா அதை ஒருவேளை அதை செய்யாம இருக்கலாம். எதா இருந்தாலும் சமாளிப்போம், அதை சரி பண்ணுவோம். அதுதான் ஒரு நண்பர்களோட ஷேர் பண்ணலாம், இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். என்ன இருக்கு, அவ்வளவுதானே. மன ரீதியா வேற என்ன பண்ண முடியும் நம்மளால? அப்படி பண்ணிக்கிட்டா நம்மளுடைய பாரம் கொஞ்சம் குறையும். இப்ப அந்த காலத்துல அந்த கூட்டு குடும்பமா இருக்கும்போது யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு பண்றது அப்ப கொஞ்சம் மாறும், இப்படி எல்லாம் இருந்தது. இன்னைக்கு அந்த ஒரு தனியான ஒரு சூழல்கள்ல இருக்கும்போது அந்த மாதிரி ஆகுறாங்களா இல்ல என்ன ஒண்ணுமே அது புரியல. பட் இருந்தா கூட ஒரு போன் பண்ணியாவது இந்த விஷயத்த இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசி அது கொஞ்சம் அவங்க அந்த மனநிலைக்கு போகாம இருக்கலாம். எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ரேஞ்சுக்கு அந்தந்த பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. பணம் இருக்கிறவங்க கிட்டயும் பிரச்சனை இருக்கு, பணம் இல்லாதவங்க கிட்டயும் பிரச்சனை இருக்குது, எல்லார்கிட்டயுமே இருக்குல்ல. கண்டிப்பா. சோ அத நம்ம அவரு அப்படி பாசிட்டிவா பேசுறவரு. ஆமா. பட் அது அந்த வழி நம்மளால அது அந்த வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது.
உண்மை உண்மை ஏன்னா உண்மை உண்மை. சின்ன தயாரிப்பாளர், பெரிய தயாரிப்பாளர், பெரிய நடிகர், சின்ன நடிகர் எதுவுமே அவருக்கு கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான். நியாயம், தர்மம். ரைட்னா ரைட்டு, தப்புன்னா தப்பு. அப்படின்னு பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அவர் ஸ்டேஜுக்கு வந்தாலே அந்த அந்த மாரி வீடியோ வந்து ட்ரெண்டிங்கா கொண்டு வந்துருவார் சார். ஆமா, ஆமா, ஆமா. கண்டிப்பா. அந்த படம் வந்து அதுக்கு முன்னாடி தெரியாம இருக்கிறது, அவரு வந்து பேசுற ஒரு ஒரு விஷயத்துல தெரிய வச்சுருவாரு எல்லாருக்கும். உண்மை 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 உண்மை. அந்த ஒரு ரீச்னஸ் வந்து அவரு வந்து இயல்பா அவர்கிட்ட இருந்து அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிளஸ் ஒரு ஒரு இயல்புங்கிற மாரி, அவருக்கு அப்படி ஒரு இயல்பு. அந்த இயல்ப நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். இப்போ கண்டிப்பா அவருடைய ஆத்மா நல்லபடியா சாந்தி அடைஞ்சு, அவரு அவருடைய ஆசீர்வாதங்கள்ல இனி இருக்கிற ஒரு உலகங்கள் நல்லபடியா திரையுலகங்கள், உலகங்கள் எல்லாமே நல்லபடியா இருக்குன்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். சரிங்க சார். இப்போ நம்ம தமிழக முதல்வரா பொறுப்பேற்றக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள், அவரு கண்டிப்பா ஆவார்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்து கருத்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து தெரிவிச்சிருந்தாரு சார். அதே மாதிரி ஆ. தமிழக முதல்வர் வந்து அவர் மாதிரி ஆயிட்டார். அவர் சொன்ன மாதிரியே அவருடைய வாக்கு பலிச்சிச்சு. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, அவருடைய படம் வந்து நாளைய தீர்ப்பு. சோ இன்றைய தீர்ப்பு அவர் எழுதிட்டு இருக்காரு அரசியல்ல. சூப்பர் 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 சூப்பர். அப்புறம் சார், இப்போ நீங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் மீட் பண்ணிருப்பீங்க. ம், 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 நீங்க ஒரு பட்ஜெட் ஒன்று கொண்டு போய் கொடுக்கணும். உங்க தயாரிப்பாளர்கிட்ட ம், பட்ஜெட் காட்டணும். உங்களுடைய கதைக்கு என்னென்ன பட்ஜெட்டுங்கிறத காமிக்கணும். அவங்க ம். தயாரிப்பாளர் அந்த பட்ஜெட்டை வந்து எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க? நீங்க சொன்ன பட்ஜெட் அதை ஓகே பண்ணுவாங்களா, இல்ல அதை வந்து எதுவும் நெகோசியேஷன் எதுவும் பண்ணுவாங்களா? எப்படி சார் பண்ணுவாங்க? அதாவது அவங்க வந்து தெரிஞ்ச ஒரு மைண்ட்ல அவங்களுக்கு சில தெரிஞ்சவங்க அப்படி இவங்க நான் சொன்னா கொஞ்சம் இது பண்ணிப்பாங்க. அப்படி இப்படி எதா இருந்தாலுமே அவங்களுடைய இஷ்டத்துக்கு நம்ம விட்டுருவோம். நமக்கு தேவை நம்மளுடைய படைப்பு, நம்ம இமேஜின் பண்ண அந்த ஸ்கிரிப்ட் மேக்கிங் பக்காவா வருதா? அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்ப்போம். நமக்கு சந்தோஷம் தானே. ஏன்னா ரூ. 1க்கும் சாதாரணமா வந்துராது. கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம். எனக்கு ஒரு லிரிக்ஸ் ரைட்டர் தெரியும் அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க பேசுறத நான் பேசினா கொஞ்சம் கம்மி பண்ணுவாரு. ஓகே. பேசட்டும். நமக்கு அது சந்தோஷம். நமக்கு அவரு எழுதணும், நல்லா இருக்கும். இந்த டியூனுக்கு அவரு பாட்டு எழுதுனா நல்லா இருக்கும். இந்த மூடுக்கு அவர் எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாரி புரோடியூசர் வந்து பண்றாருன்னா, ஓகே. நம்ம அதுதான் ஒரு நல்ல விஷயம். ஒரு ஆரோக்கியமான விஷயம். இல்ல, நீங்க ஸ்கிரிப்ட் ஃபுல்லா நீங்க பண்ணிருக்கீங்க. அந்த கதையோடைய டிமாண்ட் ஆமா, என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் அதுல வந்து ஆமா. ப்ரொடியூசர் எப்படி அதை வந்து அவங்க பொருள் உதவி தான் அவங்க செய்ய முடியுமே தவிர, உங்களுடைய கதைக்கு என்ன தேவைங்கிறத அவங்க எப்படி சார் முடிவு பண்ண முடியும்? கதைக்கு என்ன தேவைங்கிறது அத நம்ம தான் அது ஃபிக்ஸ் பண்ணி, இதுதான் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பேசிருவோம். நம்ம அதிலிருந்து ரூ. 1 கம்மி பண்ணணும்னு தான் நெனைப்போம். ஆ, சில சூழல்கள் போன வாரத்தினுடைய பெட்ரோல் ரேட் வேற, இந்த வாரத்து பெட்ரோல் ரேட் வேற, இன்னைய பெட்ரோல் ரேட் வேற. அப்படிங்கிறப்போ, சில விஷயங்கள் நம்மளால வந்துட்டு எதையுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நமக்கு மனசாட்சிக்கு தெரிஞ்சு அத வந்து வீணடிக்காம இருக்கணும்னு தான் ஒவ்வொரு இயக்குனரும் நெனைக்கிறோம். சோ ஒரு தயாரிப்பாளரா அவங்களுக்கு வந்து இதுல இந்த இது ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர் 1000 கேள்விகள் கேட்கலாம். ஃபிக்ஸ் ஆயிட்டு இதுதான் பட்ஜெட், இதுதான் படம்ன்னு போறப்போ, வேற எந்த இதுலயும் தலையிடலைனாவே அது வந்து ஒரு வெற்றி பெற வைக்கிறதுக்கு முடியும். இப்போ இயக்குனர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் எப்படி சார் அந்த ஒரு படம் கமிட் ஆயிட்டீங்க அப்படின்னா, இப்போ ப்ரொடக்ஷன்ல இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க சார், தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனர்களுக்குமான ம். இந்த ம். இந்த உறவு? இல்ல அதாவது கரெக்ட்டா இருந்தா கரெக்ட்டா தான் இருக்காங்க. ம். நம்ம கரெக்ட்டா இருந்தா, தயாரிப்பாளரும் கரெக்ட்டா தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. சோ நம்ம சொன்ன மாரி பிளான் பண்ணி முன்னாடியே வந்துட்டு கமல் சார் கூட நெறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. முன்னாடியே ரிஹர்சல் பண்ணி, ஆடிஷன் பண்ணி கரெக்ட்டா போணும். ஏன்னா, ஒரு நாள் ஷூட்டிங்க்கு இன்னைக்கு மினிமம் 3லருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் மினிமம் செலவாகுது. அப்படிங்கிறப்போ, இதுதான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிட்டு கரெக்ட்டா கிளியர் ஆயிட்டு போறோம். அ நம்ம வந்து ஒவ்வொரு இயக்குனரும் அந்த நம்ம வந்து அத கொஞ்சம் குவாலிட்டி கெடாம கொஞ்சம் ஸ்பீடா முடிச்சு படத்த வந்து கொண்டு வரணும் அப்படின்னு தான் நம்ம பிளான் பண்றோம். அதே மனநிலை தயாரிப்பாளருக்கும் இருந்தாவே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இது மட்டும் தான் ஒரு இயக்குனர் வந்து தயாரிப்பாளர்ட்ட எதிர்பார்க்கிறது. அதே மாரி தயாரிப்பாளர் எதிர்பார்த்தாக்க சக்சஸ் தான். ஏன்னா, திடீர்னு வந்து இதுக்கு வந்து ஒரு பிசினஸ் இத போட்டுட்டு, இதுக்கு இருக்கிறது சப்போஸ் இதுக்கு ஒதுக்கி வச்சு தூக்கி வேற ஏதாவது பண்ணும்போது இங்க டிலே ஆகும். அதுக்குள்ள அங்க கொஞ்சம் வர வேண்டியது கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாரிலாம் இல்லாம,
ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணா அதுல இருந்து மாறாம இருந்தா அது ஆரோக்கியமா இருக்கும். சமீபத்துல ஒரு நடிகர் விஷால் வந்து தமிழக முதல்வருக்கு வந்து கோரிக்கை ஒன்று வச்சிருக்காரு. இந்த மாதிரி ம். வந்து ஆன்லைன் டிக்கெட்லாம் வந்து இனிமேல் கவர்மெண்ட் எடுத்து நடத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா 30% வந்து அவங்களுக்கே போயிருது அது. அதனால வந்து டிக்கெட் ம். ரேட்டும் ஜாஸ்தியா இருக்கு. அதனால சின்ன படங்கள் ம். வந்து திரையிடுவதில் ரொம்ப சிக்கல் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு இப்ப தமிழக முதல்வருக்கு நடிகர் விஷால் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. ஆமா. அதுதான் சொல்றேன். அந்த மாரி ஒரு புக் மை ஷோவா இருக்கட்டும், ஒரு பார்க்கிங்கா இருக்கட்டும், ஒரு கேன்டீனா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் வந்து ஒரு ஃபேமிலியோட போறப்ப, அவங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருந்தா தானே அவங்களால வர முடியும். முன்னாடிலாம் அப்படித்தானே இருந்துச்சு. ஆமா. சோ, இப்ப வந்து இதுக்கு ஒரு வரைமுறை இல்லாம, இஷ்டத்துக்கு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதனால ம். வந்துட்டு எல்லாருமே ஒரு ஃபேமிலி வந்து ஒரு படத்துக்கு யோசிச்சாலும், அத பல நாள் யோசிக்க வேண்டியதா இருக்கு. நெனச்சா ம். டக்குன்னு போற சூழ்நிலைகள் மாறி ம். இந்த மாரி இது வந்து என்னன்னா, முழுசா வந்து அந்த தயாரிப்பாளருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். ஒரு இயக்குனரா, எல்லாமே தயாரிப்பாளருக்கு போய் சேரணும். ஒரு கண்டிப்பா, புக் மை கண்டிப்பா. ஷோல ஆரம்பிச்சு, பார்க்கிங்ல இருந்து, கேன்டீன்ல இருந்து, தியேட்டர்ல உள்ள ஒரு ஆட் இருக்கும். அந்த ஆட் முதற்கொண்டு, இந்த படம் வந்து ஆடுங்கிறது இந்த படம் வந்து படத்துக்கு வந்தா தானே ஆட வந்து பார்க்க முடியும். ஆட ஆமா, ஆமா. பார்க்கறதுக்கு மட்டும் யாரும் வரலல்ல. இல்ல, இல்ல. சோ இது எல்லாமே ஒரு வரைமுறையா கொண்டு வந்தா, எல்லாத்துக்குமே அது நல்லா இருக்கும். உண்ம, உண்ம, உண்ம. இப்ப அந்த தியேட்டருக்கும் நல்லா இருக்கும் இது. அப்ப மக்கள் இன்னும் அதிகமா வர ஆரம்பிச்சா, அவங்களுக்கு இது நல்லது தானே! கண்டிப்பா, கண்டிப்பா. சோ, இதுல வந்து அந்த கேன்டீன் எடுக்கிற டெண்டர் முதற்கொண்டு, இது எல்லாமே ஒரு கட்டமைப்பா கொண்டு வரணும். சோ, அந்த ம். கேன்டீன் டெண்டர் எங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் இந்த ரேட்டுக்கு விக்க முடியுது எங்களால அப்டின்றாங்க. சோ, அவங்க ம். தரப்பாகட்டும். இது அதனால வந்து ஆரம்பத்து இதுல இருந்தே நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு என்னன்னா, யாரையும் யாரையும் ஏமாத்தாம இருந்தாவே இது ஆரோக்கியமா இருக்கும். சரிங்க. இப்போ அ இயக்குனர்களுக்குன்னு ஒரு சேலரி ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நடிகர்கள், ம். நடிகைகள் அவங்க சம்பளம் தனியா இருக்கட்டும். இயக்குனர்கள், டெக்னீஷியன்ஸ்னு சேலரி ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ நம்ம இயக்குனர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய துணை இயக்குனர்களுக்கான சம்பளம் வந்து எந்த மாதிரி இருக்கு? இப்ப எப்படி அந்த எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்க கஷ்டப்படக்கூடியவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஃபீல்ட்ல அப்படிங்கிற மாதிரி டாக்லாம் ம். இருந்துட்டு இருக்கு. இது இது எப்படி சார் ம். பாக்குறீங்க? எப்படி அவங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி இது பண்றாங்க? ஒரு படத்துக்கு குறைஞ்ச அதிகபட்ச சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க? குறைஞ்சளவு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க சார்? அதாவது ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாரி தான் வந்து நம்மளுடைய வந்து இணை இயக்குனருக்கோ, இல்ல வந்து ஒரு துணை இயக்குனருக்கோ, இல்ல ஒரு உதவி இயக்குனருக்கோ, அந்தந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாரி ஒரு பேமெண்ட் இருக்குன்னா, அத வந்து கரெக்ட்டா குடுத்தாவே கரெக்ட்டா இருக்கும். கரெக்ட்டா ம். குடுக்கணுங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்க்கும். இதுக்கு மேலயாவது வந்துட்டு வந்துட்டு இந்த திரையுலகம் வந்து நல்லபடியா இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு அ அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு, வலிகள், வேதனைகள் எல்லாமே இருக்கு. வந்து ஒரு டெக்னிக்கலா வந்துட்டு இப்ப ஜனநாயகன் படம் வந்து நெட்ல வந்தது. இந்த மாரிலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து அறவே ஒழிக்கப்படணும். ஏன்னா, உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஒரு ரூ. 10 நான் எடுத்துட்டு போனாவே, அதுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனைகள், சட்டதிட்டங்கள் எல்லாமே இருக்கு. அப்படிங்கிறப்போ, ஆமா, சினிமாவுக்கும் ஒரு கட்டமைப்பு வந்து கொண்டு வந்து, இது மட்டும் என்ன? யார் கேட்கறது? என்ன? ஏது? ஆமா, ஏன்னா, ஆமா. இன்னைக்கு எல்லாமே இணையதளங்கள் ஆனதுக்கு அப்புறம், இத வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டா கரெக்ட்டா இத வந்து ஒரு நடைமுறைக்கு வந்து கொண்டு வரணும் ம், ம். அப்படின்னு நெனைக்கிறேன். திரையுலகத்த பொறுத்தவரைக்கும், நல்ல ஆரோக்கியமா எல்லாமே வந்துட்டு ஒரு ஒளிவு மறைவு இல்லாம, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நெனைச்சாலுமே சரியாகும். ஏன்னா, கண்டிப்பா. மக்கள் வந்து நல்ல படத்த குடுத்தா பார்க்க தயாரா இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு உண்ம. பல ஸ்ட்ரெஸ்ஸு, பல பிரச்சனைகள், பல இது எல்லாத்தையும் தாண்டி வர்றவங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழிய குடுக்கணும். ஈஸியா நம்ம முன்னாடி பேசின மாரி அந்த பார்க்கிங், கேன்டீன் ஒரு ஃபேமிலியோட வர்றோமா, ஒரு 2 மணி நேரம், 2 1/2 மணி நேரம் வந்துட்டு வேற எங்கேயும் அத மட்டுமே இது பண்ணி ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு மேரேஜ் வீட்டுக்கு போனா கூட, ஒரு 2 நிமிஷம் இத பத்தி பேசிட்டு வேற எங்கேயாவது ட்ராக் போயிடுறோம். ஒரு ஆமா, அரசியலுக்கோ, இல்ல ஒரு எங்கேயாவது போறோம். சினிமா பார்க்கிறப்ப மட்டும் தான் வேற எந்த பக்கமும் நம்ம மைண்ட் போகாது. ஆமா, ஆமா. அதுக்குள்ள மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய சைடு நல்ல படத்த குடுக்கணும் அப்படிங்கிறதும் நெனைக்கிறோம். அதே மாரி அவங்களுடைய பார்க்க வர்றதுக்கு உண்டான வழிவகைகள் ஈஸியா கொண்டு வரணும்னு நெனைக்கிறோம். டெக்னிக்கலா வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். யாரும் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதும் நடக்கணும். அப்படிங்கிறது
என்னுடைய விருப்பம் கண்டிப்பா சார். அப்படின்னு இப்போ இறைவன். இப்போ சார் இப்போ ஜென்ரலான ஒரு இதுதான் சினிமா சம்பந்தமான இப்போ இப்போ நிறைய உதவி இயக்குநர்களே உதவி இயக்குநர்கள்லாம் நிறைய பேர் வந்து சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. இயக்குநர்களை வந்து அணுகிறது போயிட்டு வருது அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. வாய்ப்பு தேடி வந்துட்டு இருக்காங்க. உதவி இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தேடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஒரு இயக்குனர் வந்து எத்தனை உதவியாளர்களை வந்து வச்சுக்க முடியும் சார்? அதாவது அதுதான் அந்த கண்டென்ட் அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு ஒரு சின்ன படம் அப்படின்னா மொத்தமா வந்து ஒரு இணை இயக்குனர், 2 அசோசியேட் டைரக்டர், ஒரு 2 அசிஸ்டன்ட் டைரக்டர் இவ்வளவு பேருக்கு தான் ஒர்க் இருக்குன்னா, ஸோ அந்த ஒரு 4, 5 பேர் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். இப்ப பெரிய ப்ராஜெக்ட் பெரிய படங்கிறப்போ அங்க வேலைகள் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு 15 பேரு 10 பேரு இந்த லெவலுக்கு. அதனால ஸோ அந்த கண்டென்ட் தான் முடிவு பண்ணுது எத்தனை பேர் வேணும் அப்படிங்கிறது. மினிமம் 5 பேரு. ஒரு 5ல இருந்து இயக்குனர் ஒரு 15. ஒரு இயக்குனர்கிட்ட 5 உதவியாளர் தான் இருப்பாங்களா? உதவியாளர்னா எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்? ஆமா 5 பேர் 5 பேர் தான். 5 பேர் தான் லிமிட். ஆமா பட்ஜெட் அதான் அந்த கதை தான் டிசைட் பண்ணுது. இந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த பட்ஜெட் இப்போ ஒரு ஒரு சிம்பிளான ஸ்கிரிப்டா இருக்கும். அதுக்கு அந்த 5 பேர் போதும். இப்போ வந்து ஒரு பெரிய படங்கள் இப்போ வந்துட்டு பெரிய படங்கள்னா இப்போ வந்துட்டு நம்ம முருகதாஸ் சார் படம் மாதிரியோ, இல்ல நமக்கு வந்துட்டு வேற பெரிய இயக்குனர்கள் சங்கர் சார் படம் மாதிரியோ, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது அங்கெல்லாம் வந்து ஒரு 15 to 20 பேருக்கு ஒர்க் இருக்கும். அதனால அந்த கண்டென்ட்டும் அந்த செட்டப்பும் தான் முடிவு பண்ணுது எத்தனை பேர் வேணும் வேணாங்கிறது. இப்போ சாதாரணமா வந்து ஒரு இயக்குனர்கிட்ட வந்து சும்மா அசிஸ்டன்ட் எல்லாம் போய் சேர முடியாது. அவங்கள்ட்ட ப்ராஜெக்ட் இருந்தாதான் வந்து இயக்குனரா துணை இயக்குனரா சேர முடியுமா? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா இப்ப வர்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு சினிமாவை ஒரு பேசிக்கா கத்துக்கணும் நினைக்கிறான் ஒருத்தவர். இங்க ஊர்ல இருந்து கிளம்பி வராரு சென்னைக்கு வந்து பல இயக்குனர்களை புதுசா அப்படிதானே இருக்கும். வந்து பல இடங்கள்ல வந்து தேடுறாங்க. வாய்ப்பு எங்க கிடைக்குதோ அங்கதான் இணைய முடியுது. அப்படி இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆனாதான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை வந்து சேர்த்துக்க முடியுமா? ஆமா ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆனாதான் அசிஸ்டன்ட் சேர்த்துக்க முடியும். ஏன்னா நம்ம கமிட்மெண்ட் இல்லாம அவங்கள உட்கார வச்சுட்டா அவங்களுக்குன்னு ரெண்ட், அவங்களுக்குன்னு ஃபுட்டு, அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது இல்ல. அது ஒண்ணு. அப்புறமா வந்து இதை நம்பி இங்கேயே வந்து பலாயிரம் பேர் வந்துட்டு ஒரு சங்கத்துல வந்து மெம்பர் ஆகி இப்ப நான் வந்து ஒரு படம் டைரக்டர் ஆயிட்டு அடுத்த படம் பண்ண போறோம் பேசிட்டு இருக்கோம். இப்ப நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறப்ப வந்து மெம்பர்ஷிப் ஆனேன் நான் யூனியன்ல. ஸோ அதுக்கப்புறம் அசோசியேட் டைரக்டர் ஆகிறப்பையும் கொஞ்சம் மெம்பர் ரெனியூவல் ஆனது. அதுக்கப்புறம் வந்து ஒரு இணை இயக்குனர், அப்புறம் டைரக்டர், இப்படி 4 கேட்டகரியில இருந்து தான் அப்புறமா டைரக்டர் கார்டு வந்துச்சு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சங்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாகவும் ஒரு பாதுகாப்புக்காகவும் இருக்கு. எனக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள். ஸோ அது நிறைய இருக்கு. ஸோ அது மாதிரி இங்க வந்து பலாயிரம் பேர் வந்து இந்த சங்கத்துல வந்து இருக்காங்க இப்போ. ஸோ யார் வந்தாலுமே எல்லாமே அது ஒரு முறையா போகணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ திரு இயக்குனர் விக்ரம் அவர்கள் வந்து முதல்வரை போய் சந்திச்சு வந்தாரு. அவரை பையனை அழைச்சிட்டு போய் சந்திச்சு வந்தாரு. அப்போ செய்தியாளர்கிட்ட அவரை பேசும்போது இந்த இதை வந்து உதவி இயக்குநர்களுக்காக வந்து ஒரு இடம் வந்து கவர்மெண்ட்ல ஏதோ இஷ்யூ பண்ணிருக்காங்களாம். இடமா தான் இன்னும் இருக்கு, இன்னும் வந்து வீடெல்லாம் கட்டி கொடுக்கல. சோ இது வந்து உதவி இயக்குநர்களுக்கு வந்து அவர் வந்து குரல் கொடுக்கிறாரு. இல்ல கண்டிப்பா சாரை பொறுத்த வரைக்கும் சார் வந்து எப்பவுமே வந்துட்டு ஒரு அற்புதமான மனிதர். விக்ரமன் சாரை பொறுத்த வரைக்கும் அற்புதமான மனிதர். ஸோ அவர் என்னைக்குமே அவருக்காக என்னைக்குமே அவர் சார் சொன்ன மாதிரி கேட்டது கிடையாது. இதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு நம்ம சங்கத்துக்காக வந்து ஒரு ஸ்கூலு காலேஜ் எல்லாம் கொஞ்சம் போயிட்டு உட்கார்ந்து நிறைய இடங்கள் வந்து நல்லா படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முடியாது அவங்களால அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து மெடிக்கல் ஃபீஸு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சார் பண்ணியிருக்காரு விக்ரமன் சாரு. அது நிறைய பண்ணியிருக்காரு அவரு. இப்ப வந்து அடுத்த கட்டமா வந்துட்டு இப்போ வந்து போயிட்டு முதல்வர் அவர்களை விஜய் சாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எல்லாமே நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு வந்திருக்காரு. நம்ம கிட்ட சொன்னது வந்து இந்த 2-3 விஷயங்கள் தான். ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து நாங்க அதை நினைச்சே பார்க்கல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இப்ப இந்த நேரத்துல போயிட்டு
சார் இப்படி பேசியிருப்பாருன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து என்னைக்குமே மத்தவங்களுக்காக நிறைய விஷயங்கள் அவரு சாருடைய படம் பாத்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் ஒரு தியாகம் பண்ணி ஒரு தியாகியா இருக்கும். அதே மாதிரிதான் சாருடைய ரியல் கேரக்டர். ஸோ அதுதான் அது அதுக்கு ஒரு இயக்குனராகவும் நம்ம சங்கத்து மெம்பராகவும் விக்ரமன் சாருக்கு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ம், விக்ரம் சாரோட அந்த காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய எஸ் ரவிக்குமார், அப்புறம் அவரு ம், ம், எஜமான் படம்லாம் எடுத்தார்ல வி உதயகுமார், ம். அவெல்லாம் பல உதயகுமார் பல சார். பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க. வாசு உட்பட பல வெற்றி படம். அந்த அந்த ம். ஜெனரேஷன் சொல்றேன், அந்த ஜெனரேஷன்ல இயக்குனர்கள் ஏன் இந்த கால சூழ்நிலைக்கு ஏன் அவனால படம் பண்ண முடியல? அவன் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா அவன படங்கள் பண்ண மாதிரி எனக்கு வந்து தெரியல. எதனால சார் அந்த மாதிரி? ஏன் கதை இல்லையா? என்ன 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 பிரச்சனை? அவன் ஏன் படம் பண்றது இல்ல? உங்களுடைய கருத்து என்னவா இல்ல, இருக்கு? இல்ல, இல்ல. கதை இல்லாம இல்ல. இப்போ அவங்க வந்து இப்போ அவங்க இயக்குனர்களா இருக்கும்போது பண்ண நடிகர் பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா கதை இல்லாமல்லாம் இல்ல. அவங்க கிட்ட எல்லாம் ஐயோ அவங்க எல்லாம் ஒரு லெஜண்ட். அவங்க வந்து சரி இப்ப வந்து ரவிக்குமார் சார் நடிச்சிட்டு இருக்காரு, வாஸ் சார் நடிச்சிட்டு இருக்காரு, எல்லாம் அப்படியே. அப்ப உதயகுமார் சார் வந்து முன்னோடியா இருந்து சங்கத்துல வந்து ஒரு பொறுப்புல இருந்து பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி உதயகுமார் சாரும் நடிச்சிட்டு இருக்காரு. அது மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சோ இல்ல, எல்லா நம்ம காலகட்டத்திலயும் எல்லாமே. அஹ், அவங்களுடைய படங்கள் பார்த்துதான் நம்ம வந்திருக்கோம். இவரு கஸ்தூரி ராஜா கண்டிப்பா. சாரா இப்போ ஒரு ம், வி உதயகுமார் சார்லாம் அவ்வளோ படங்கள் வந்து அவ்வளோ இன்னைக்கும் உட்காந்துப்பாங்க. சின்ன கவுண்டர்லாம் அவ்வளோ பிரமாதமா இருக்கும் இல்ல இல்லைங்களா? அது நம்ம இப்ப பார்த்தாலுமே வந்துட்டு அவ்வளவு மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. சோ அந்த அப்படி பாடல் நம்ம கேட்டாவுமே நமக்கு வந்து இப்ப ஏன் அப்டேட் அப்டேட் ஆகாம இந்த மாதிரி சில விஷயங்கள்னால இதாகுதா? இல்ல எதனால படம் பண்ண மாட்டேங்கிறாங்க சார்? பொதுவா நான் கேட்கிறேன். இல்ல இல்ல, அது வந்து நமக்கு வந்து அது தெரியல. நல்லா பண்ண மாட்டாங்க. சம்பாதிச்சாங்களா? பண் நிறைய சம்பாதிச்சு செட்டில் அ ஆயிட்டாங்களா? போதுடாப்பா. நிறைய சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டாங்களா? அந்த மாதிரி இயக்குனர்கள்லாம் போதும், இதுக்கு மேல நான் படம் பண்ணிக்கிட்டு போதும், நம்ம செட்டில் ஆயிட்டோம், நம்ம ம். இது வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா? இல்ல தெரியாம தான் கேட்கறேன், ஏன் அவன் இல்ல, படம் இல்ல. பண்ணல? அதெல்லாம் இறையருள்ல வந்துட்டு எல்லாருமே நல்ல சார்லாம் வந்துட்டு எல்லாமே நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க. அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய திறமை. ஏன்னா ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா யாருக்கும் எந்த இதுவும் நடந்துற போறதில்ல. அவ்வளவு உழைப்பு இருக்கு. இரவும் பகலும் வந்து அவ்வளவு ஒரு உழைப்பு இருக்கு. ம். அவங்க படத்த பார்த்து தான் நம்ம இன்னைக்கு வந்து இப்ப நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா சோ கண்டிப்பா. அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு 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 புக்கு ஒரு புக்க படிச்சா பல விஷயங்கள் நம்ம தெரிய வர மாரி அவங்கெல்லாம் ஒரு புக்கு. சோ அதனால வந்து புக்க நம்ம என்னைக்குமே குறை சொல்லிற முடியாது. ட்ரெண்ட்ல இருக்கு, ட்ரெண்ட்ல இல்ல. ஒரு புக்க போய் நம்ம குறை சொல்ல முடியாது. இல்ல இல்ல அந்த புக்க அதுதான். பார்த்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அவங்க வந்து அவங்க மனநிலை புதியவர்களுக்கு வழிவிடலாம். கமல் சார் சொல்லுவாரு. புதியவர்களுக்கு வழிவிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க அப்படி யோசிச்சிருக்கலாம். புதியவர்கள் நம்மளே பண்ணிட்டு இருக்கோம். புதியவர்கள் அவங்க வந்து பண்ணட்டும். அவங்களுடைய ம். திறமை காமிக்கட்டும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். சோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் மறுபடியும் வந்து நல்லா கொடுத்தா நல்லா இருக்குங்கிற ஒரு ஒரு ரசிகரா நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். கண்டிப்பா, வாதம் கண்டிப்பா. அவ்வளவு ஹிட்ஸை கொடுத்துட்டு இப்ப எல்லாம் வர மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கறது தான் ஆ, ஆ. எனக்கு. ஈவன் பாடல்கள் இருக்கட்டும், நேர்ல எவ்வளவு எவ்வளவு சூப்பர் சாங்ஸ் எல்லாம் இருக்கு. ஆ, 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 ஆ. அதெல்லாம் ஒண்ணும் கேட்கிற கண்டிப்பா. மாதிரி இல்ல, பண்ற மாதிரி இல்ல. சமீபத்துல வந்து அந்த சசிகுமாரோடைய படம், அந்த இலங்கை தமிழரா வந்து வருவார் இல்லையா சார், டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் அது ஃபேமிலி. ரொம்ப, ஆமா. அதாவது தமிழ் சினிமாவுல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சசிகுமார் இதுக்கு முன்னாடி ம், ஒரு படம் ஒண்ணு பண்ணார். ம், ம். ஆம்லேட் அயோத்தி. அயோத்தி. அந்த படத்தை சொல்லலாம், இந்த படத்தையும் சொல்லலாம். அதாவது ரொம்ப மனசுக்கு நெருக்கமா ஒரு சில படங்கள் தான் வந்து அந்த மாதிரி அமையுது. கேரளாலாம் பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு படங்கள் வருது. எல்லாம் வர படங்கள் பூராமே ஏதாச்சும் ஒண்ணு கண்டென்ட் கொண்டாந்து வராங்க. அவ்வளோ கிளியரா வந்து படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ம். நல்லா இருக்கு. ஆனா இல்ல நம்ம தமிழ் கேரளாவுல பண்றாங்கன்னா, அதான் ஒண்ணே ஒண்ணுதான். வந்து ஒரு உதாரணத்துக்கு ஆ கதையையும் நம்புனா இது ஆரோக்கியமா இருக்கும். கேரளாவுல மலையாள படங்கள் வந்து கதையும் நம்புறாங்க. சோ இதுதான், வேற ம், ஒண்ணும் இல்ல. கதைய ம், நம்பி படம் பண்ணா கண்டிப்பா அந்த கதை வந்து ஜெயிக்கும். இப்போ ஆர்டிஸ்ட் இல்லாமலாம் இல்ல. சில கதைகள் வந்து அது ஆர்டிஸ்ட்னா ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ண முடியும். அது ம், அற்புதம். ம். சோ அது மாரி எல்லாமே இருக்கு. ஆர்டிஸ்ட் பண்ணணும். கதை இருக்கா? அந்த கதைக்கு கரெக்ட்டா ஒரு ஒரு தயாரிப்பாளர் வந்து அந்த கதை வந்து ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு அப்படின்னு பண்ணணும். இப்போ அப்படி அப்படி பண்ணதுனால தான் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி உருவாச்சு.
கண்டிப்பா. கதையை நம்பி பண்ணதுனால. அப்படி பண்ணதுனால தான் ஒரு அயோத்தி உருவாச்சு. கதையை நம்பி பண்ணதுனால. உண்ம, உண்ம, உண்ம. ஸோ அதே மாரி அதுல வந்து வாழ்ந்திருப்பாரு. சசிகுமார் சார் வந்து அயோத்தியில என்னன்னா, அது வந்து காலத்தால அழியாத ஒரு பொக்கிஷம் அதெல்லாம். சூப்பர், சூப்பர். எல்லாருமே வாழ்ந்திருப்பாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. சசிகுமார் சார் ஆகட்டும், அந்த ஸ்மிருதி அஸ்ரானி அந்த பொண்ணாகட்டும், அந்த பையனாகட்டும், அப்புறம் வந்துட்டு அப்பாவா பண்ண சார் ஆகட்டும், எல்லாருமே வந்து அயோத்தி வந்து மனசுக்கு ஒரு நெருக்கமா கனெக்ட் ஆகும். டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தா, நம்ம ஒரு 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 டல்லான சீன் இருக்கும். டக்குன்னு பார்த்தா அந்த சின்ன பையன் டான்ஸ் ஆடுவான். அப்படியே அந்த மைண்ட் மாறும். அது மாரி ஆமா. தான் மக்கள் இன்னைக்கு அப்படி இருந்தா கூட, டக்குன்னு மாறணுங்கிற மாரி வீட்ல ஒரு கேரக்டரு இப்படி சில பேர் வந்து கதைய கேட்கறதுக்கு முன்னாடியே அத வந்து அவங்க என்ன நெனைப்பாங்கன்னு தெரியல. சில இடங்கள் அப்படி இருக்கு. ஓகே. ம். ஸோ பார்ப்போம். ஸோ அதையும் மீறி நம்புறோம் பல விஷயங்கள. இப்ப சினிமால நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்ப ம். மேக்ஸிமம் வரக்கூடியவர்கள் வந்து நடிப்புக்காக வராங்க. ம். இன்னொன்னு வந்து டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க. இப்ப ம். டைரக்ஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு வரவங்களுக்கு நீங்க ஒரு இயக்குனரா ம். புதியவர்களுக்கு என்ன அறிவுரை, உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? இல்ல அட்வைஸ் சொல்ற அளவுக்கு நான் அட்வைஸ்னா தெரியல. நம்ம பட் ஆனா ஒரு இது ஒரு ஒரு எப்படி சொல்லலாம் அத? அட்வைஸ்ன்னு சொல்ல வேணாம் அத. அதாவது அ ஒரு ரூட், ஒரு வழி. இந்த இந்த அதான் வழியில ட்ரை புது பண்ணணும். இயக்குனர்கள் புது இயக்குனர்கள் வராங்க அப்படின்னா, மேலோட்டமா இல்லாம இன் டெப்த் வரைக்கும் நீங்க வந்து அத யோசிச்சு, அந்த கன்டென்ட்ட மேல 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 சரி பண்ணி, ஏன்னா இது நீங்க வந்து நீங்க பண்ணி அந்த புரொடியூசர் நல்லா இருந்தா, அவரு இன்னும் உங்கள மாரி வரவங்களுக்கு, இல்ல உங்ககிட்ட இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால ஒரு மேலோட்டமா இல்லாம இன் டெப்த்தா நல்லா பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். பட் அந்த அளவுக்கு நான் பெரிய ஒரு இது தெரியல. நீங்க இல்ல, இல்ல. கேட்கறதுனால நான் உங்களோட சொல்றேன் நான். அனுபவங்கள் தேவைதானே சார். ம், அதுக்கப்புறம் ம். உதவி இயக்குனரா சேர சேர நினைப்பவர்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? உதவி இயக்குனர்களா சேர நினைக்கிறவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, ஸோ ஒரு ஒரு ஃபேமிலி இருக்கு. ஸோ அந்த உதவி இயக்குனர டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா, வேண்டாம். டிபெண்ட் பண்ணல. அவங்களுக்கு கொஞ்சம் பரவால்ல அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு ட்ரை பண்ணுங்க. இது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றது. கண்டிப்பா சார். இப்போ கார்டுன்னு சொன்னீங்கல்ல சார், இயக்குனர்களுக்கான சங்கத்துல வந்து கார்டு வந்து பதிவு பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ துணை ஆமா. இயக்குனரா வராங்களா? அவங்களும் வந்து அந்த மாரி பதிவு அந்த மாரி பண்ணணுமா? இல்ல கார்டு நான் வாங்கணுமா? இப்ப நான் வந்து உதவி இயக்குனர் இருக்கும்போது முதற்கொண்டு சங்கத்துல மெம்பர் ஆயி தான் உதவி இயக்குனராவே ஒர்க் பண்ணேன். அதனால ம். எல்லாத்துக்குமே வந்து உதவி இயக்குனரு, அதுக்கப்புறம் அந்த டைட்டில் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா யூனியன்ல டைட்டில காமிச்சுட்டு சில ப்ரூஃப் குடுத்தாவே அவங்க வந்து அந்த கார்ட குடுத்துருவாங்க. இப்போ யாரு வேணாலும் வந்து அந்த மாரி பதிவு பண்ண முடியுமா? அதுக்கு என்ன இது வச்சிருக்காங்க? அந்த இல்ல. கிரைட்டீரியா என்ன வச்சிருக்காங்க? அது வந்து எப்படின்னா, நீங்க வந்து ஒரு 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கணும். உதவி ஆ, இயக்குனரா. டைட்டில் கார்டுல காமிக்கணும். ஸோ ஆ. அப்படித்தானே தவிர யார் வந்தாலுமே நம்ம வந்து அத பண்ண முடியாது. ஸோ அதுக்கு உண்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அத வந்து கரெக்ட்டா பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும். ஆக முடியும். உதவி இயக்குனரா வந்து அ கார்டு பதிவு பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்ணும் சார்? நீங்க கார்டு வாங்கும்போது எவ்வளவு பே பண்ணீங்க? நான் வாங்கும்போது வந்து ரூ. 7,000 ரூ. 7,000. உதவி ஓ! இயக்குனர் கார்டு வாங்குனப்ப ரூ. 7,000 அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 15 வருஷம் ஆகுது. சினிமாவுக்காக தான் நெறைய டெக்னாலஜி வந்து நெறைய அப்டேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்த இந்த ம். அப்டேட்டர்ஸ வந்து இயக்குனர்கள்லாம் வந்து அப்டேட் பண்றாங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்களா? ஆமா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ம். பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து அந்த சப்ஜெக்ட்னுடைய சூழலுக்கு அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ணாம எதுவுமே பண்ண முடியாது. பண்ணிட்டு தான் உண்ம. இருக்காங்க. இப்ப ஏஐயும் கொஞ்சம் அதனுடைய இது வந்துட்டு இருக்கு. அந்த ம். ஏஐக்கு இங்க வந்து ஒரு ஒரு சென்னையில வந்து ஒரு கிளாஸ் இருக்கு, அது இருக்குன்னாவே, நான் கூட போக தான் செய்வேன். அதனால கண்டிப்பா. டெக்னாலஜி வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரிங்க சார். அடுத்து என்ன படங்கள் நீங்க பண்ண போறீங்க? எந்த மாரியான ப்ராஜெக்ட் அது? எப்படி இருக்கு? இப்போ நான் 2017ல நவம்பர் 24 வந்து குரு உச்சத்துல இருக்காரு. நான் டைரக்ஷன் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நல்லா போச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த படம் ஆரம்பிக்கலான்ட்டு வந்து ஆஃபீஸ்லாம் போட்டு டிஸ்கஷன் போனோம். ஸோ கோவிட் வந்துருச்சு. அப்போ பண்ண முடியாத ஒரு சூழல்கள். அதுக்கப்புறம் வந்து சாமானியன் டைரக்டர் வந்து ராகேஷ்ன்னு சொல்லிட்டு சார் பேரு. அவருகிட்ட நான் தம்பிக்கோட்டை, தகடு தகடு ரிலீஸ் ஆகல. தம்பிக்கோட்டை ரிலீஸ் ஆகி நல்லா போச்சு. அப்ப அந்த தம்பிக்கோட்டை ஒர்க் பண்ண பழக்கவழக்கத்துல எனக்கு நான் அடுத்த படம் ராமராஜன் சார வச்சு பண்றேன். கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாரு.
அதனால நான் வந்து சாமானியன் ஒர்க் பண்ற சூழல்கள் உருவாச்சு. அதுல நம்ம எழுதின டயலாக்ஸ்க்கு எல்லாமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. சாமானியன் முடிச்சதுக்கு அப்புறம் வழக்கம் போல அதே மாரி அடுத்த ஒரு ஒரு நட்பு வட்டாரத்துல வந்து சிட்டுக்குருவின்னு ஒரு படம் அது வந்து ஒரு 2 மந்த்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படம் ஒர்க் பண்ற சூழல்கள். அப்படின்றதுனால நம்ம ஸ்கிரிப்ட ரெடி பண்ணிட்டோம். பேசிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ல நம்ம ஸ்டார்ட் பண்ற ஒரு கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு. வேற ஒரு படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஷூட் ஃப்ரெண்டுது. ராஜபாண்டின்னு சொல்லிட்டு. அது இப்போ அதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா சார். நீங்க என்னதான் திரைப்படம் இயக்குனாலுமே உங்களுடைய நட்பு வட்டாரங்கள்ல போய் இன்னமும் போய் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு அது சொல்லும்போது ரொம்ப பெருமிதமா சொன்னீங்க. அது கேட்கவே எங்களுக்கு மகிழ்ச்சியா கூட இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கணுங்க. கண்டிப்பா சார். சீக்கிரம் அடுத்த படத்தோட உங்களை வந்து சந்திக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் சார். சீக்கிரம் விரைவில் உங்களோட படத்தை வந்து மக்களுக்கு காமிங்க. இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். அந்த நன்றி வந்து என்னன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு வந்து குமரன், முருகன் அவருக்கு உகந்த நாளு இல்லைங்களா? அதனால அந்த குமரனுக்கு இந்த திருக்குமரன் சார்பா நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி அது நன்றி குமரன், இது திருக்குமரன். அதனால நன்றி சார். திருக்குமரனுக்கு நன்றி. 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 தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சார்.